சென்னையில் வரும் ஜூன் மாதம் முதல் மீண்டும் இயங்க துவங்குகிறது ஃபோர்ட் நிறுவனத்தின் உற்பத்தி ஆலை. சுமார் 3250 கோடி ரூபாய் செலவில் மீண்டும் உற்பத்தி ஆலையானது சென்னையில் ஆரம்பிக்கப்படுகிறது. வாகன நவீன இன்ஜின்களை தயாரிக்க உள்ளனர். வரும் ஆண்டிற்கான MBBS மற்றும் BDS மருத்துவ படிப்பின் நீட் தேர்வானது மே 3ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்க தற்போது இருந்தே ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம் என தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் நாட்டிற்கு தொடர்ந்து செக் வைத்து கொண்டிருக்கும் இந்தியா. சிந்து நதிநீர் ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டதன் எதிரொலியாக தற்பொழுது சிந்து நதிநீர் அருகே நீர்மின் ஆலையை அமைக்க இந்தியா தற்பொழுது டெண்டர் கோரியுள்ளது. இது பாகிஸ்தானுக்கு மேலும் ஒரு அடியாக விழுந்துள்ளது. விவசாயிகள் நடத்த இருக்கும் மாபெரும் போராட்டம். நாடு தழுவிய போராட்டத்தை விவசாயிகள் வரும் பிப்ரவரி 12ஆம் தேதி இந்தியாவில் நடத்துகின்றனர். இதற்குரிய அறிவிப்பை தேசிய விவசாயிகள் கூட்டமைப்பு சங்கம் தற்பொழுது தெரிவித்துள்ளது. இதற்கு காரணம் இந்திய அமெரிக்க இடையே போடப்பட்டிருக்கும் வர்த்தக ஒப்பந்தத்தை எதிர்த்து தற்பொழுது விவசாயிகள் போராட்டத்தை நடத்துகின்றனர். தமிழ்நாட்டில் இறுதி வாக்காளர் பட்டியல் வரும் பிப்ரவரி 17ஆம் தேதி வெளியிடப்படுகிறது. SIR மூலம் திருத்தப்பட்ட வாக்காளர் பட்டியலானது வெளியிடப்பட்டது. அதில் 97 பேருடைய பெயர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருந்தனர். தற்பொழுது பெயர் சேர்த்தல் மற்றும் திருத்தம் செய்யப்பட்ட 34,75,000 படிவங்கள் பெறப்பட்டுள்ளது. இறுதி வாக்காளர் பட்டியல் வரும் பிப்ரவரி 17ஆம் தேதி வெளியிடப்படும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் டிஜிட்டல் மோசடியால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு எந்த ஒரு கேள்வியும் கேட்காமல் 25,000 ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. 25,000 ரூபாய் இழப்பீடானது வாழ்நாளில் ஒருமுறை மட்டும்தான் பெற முடியும். அவர்கள் தாமாக சென்று ஏமாந்தால் கூட இந்த 25,000 ரூபாய் இழப்பீடானது வழங்கப்படும் என ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. 2026ஆம் ஆண்டு முதல் சூரிய கிரகணம் வரும் பிப்ரவரி 17ஆம் தேதி நிகழ்கிறது. சூரியனை சந்திரன் மறைக்கும் போது ஒரு ஒளிவட்டமானது தென்படும். இதனை சூரிய கிரகணம் என கூறுகின்றனர். மத்தியானத்தில் இருந்து மாலை வரைக்கும் இந்த சூரிய கிரகணமானது நிகழும். இந்தியாவில் இதனை பார்க்க முடியாது. கடலின் மீது படகுக்கு பதிலாக காரில் சென்று கொண்டிருக்கும் மக்கள். பால்டிக் கடலில் தற்பொழுது அதிக அளவில் பனிப்பொழிவு இருப்பதால் கடல்கள் உறைந்து போயுள்ளது. இதனால் ஒரு தீவிலிருந்து மற்றொரு தீவுக்கு வழக்கமாக படகில் தான் செல்ல முடியும். ஆனால் தற்பொழுது படகு இல்லாமல் பொதுமக்கள் காரிலே கடல் மீது செல்கின்றனர். அந்த அளவுக்கு கடல் உறைந்துள்ளது. சிங்கப்பூர் நாட்டில் அதிகரித்து வரும் தட்டம்மை பாதிப்பு கடந்த ஜனவரி மாதத்தில் மட்டும் 12 பேரை பாதித்திருப்பதாக தெரிவித்துள்ளனர். அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டு தற்பொழுது சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருவதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான T20 உலகக்கோப்பை போட்டியானது வரும் பிப்ரவரி 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று நடைபெறுகிறது. இந்த போட்டிக்கு பாகிஸ்தான் விளையாடும் என பாகிஸ்தான் பிரதமர் தெரிவித்துள்ளார். இந்தியா பாகிஸ்தான் ஆட்டம் நடைபெறுமா என இரு தரப்பிலும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வந்தது. ஆனால் பாகிஸ்தான் 3 கோரிக்கைகளை வைத்தது. போட்டி நடைபெற வேண்டும் என்றால் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் கை குலுக்க வேண்டும் மற்றும் இந்திய பாகிஸ்தான் இடையே மீண்டும் தொடர்களை நடத்த வேண்டும் என கோரிக்கைகளை முன்வைத்தனர். பாகிஸ்தான் அணியின் சம்பளத்தையும் உயர்த்த வேண்டும் என தெரிவித்திருந்த பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டுக்கு தற்பொழுது பதிலளித்துள்ளது ICC. கண்டிப்பாக இந்த போட்டி நடந்தால் மட்டுமே அனைத்து கோரிக்கைகளும் பரிசீலனைக்கப்படும் என தெரிவித்துள்ளனர். முக்கிய அறிவிப்புகளை பார்ப்போம். இயேசு அழைக்கிறார் ஊழியத்தின் சிறப்பு ஆசீர்வாத கூட்டம் வரும் 13, 14, 15 ஆகிய 3 நாட்களும் ராஜமுந்திரியில் நடைபெறுகிறது. வரும் சனிக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு பங்காளர் கூட்டமும் ராஜமுந்திரியில் நடைபெறுகிறது. மறவாமல் இக்கூட்டத்தில் பங்கேற்று தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். டாக்டர் பால் தினகரன் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் இந்த கூட்டத்தில் பங்கேற்று தேவ வார்த்தை மற்றும் ஜெபத்தை ஏறெடுக்கின்றனர். இயேசு அழைக்கிறார் பிரார்த்தனை திருவிழா வரும் பிப்ரவரி 27, 28 மற்றும் மார்ச் 1 வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 நாட்களும் கன்னியாகுமரி மாவட்டம் அருமனையில் நடைபெறுகிறது.
மறவாமல் இக்கூட்டத்தில் பங்கேற்று தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். டாக்டர் பால் தினகரன் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் இந்த கூட்டத்தில் பங்கேற்று தேவ வார்த்தை மற்றும் ஜெபத்தை ஏறெடுக்கின்றனர்.